பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு மே அல்லது மைட்டுங்கிறத ஒரு சென்டென்ஸில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோ பாருங்கள். மே ஆர் மைட் ஃபார் பாசிபிலிட்டி. நம்பர் 1, மே ஆர் மைட் ப்ளஸ் ப்ரெசன்ட் இன்ஃபினிட்டிவ் கேன் எக்ஸ்பிரஸ் பாசிபிலிட்டி in the present or future. இப்போது மே அல்லது மைட் ப்ளஸ் ப்ரெசன்ட் இன்ஃபினிட்டிவ், அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்பு கம், கோ, இந்த மாதிரி அது சேர்ந்து பாசிபிலிட்டிக்கு ப்ரெசன்ட் டென்ஸுக்கு அல்லது ஃபியூச்சர் டென்ஸு குறிப்பிடலாம். நார்மலி எய்தர் கேன் பி யூஸ்டு. மைட் ஸ்லைட்லி இன்க்ரீசஸ் த டவுட்டு. மே அல்லது யூஸ் பண்ணலாம் அல்லது மைட்டுங்கிறத யூஸ் பண்ணலாம். ஆனால் மைட்டுங்கிறத யூஸ் பண்ணால் கொஞ்சம் அதனுடைய டவுட் அதிகமாக இருக்கும். இட் மே ரெயின் சொல்லலாம், இட் மைட் ரெயின் சொல்லலாம். மே ரெயின்னா மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு ஓரளவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். மைட் யூஸ் பண்ணால் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ மே டெல் ஹிஸ் ஒய்ஃப் அல்லது ஹீ மைட் டெல் ஹிஸ் ஒய்ஃப். அடுத்தது பாருங்கள், சிமிலர்லி வித் த கண்டினியூஸ் இன்ஃபினிட்டிவ். இதே போலவே கண்டினியூஸ் இன்ஃபினிட்டிவ் ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ மே பி வெயிட்டிங் அட் த ஸ்டேஷன் ஆர் ஹீ மைட் பி வெயிட்டிங் அட் த ஸ்டேஷன். ரெண்டில் எது வேணாலும் சொல்லலாம். மைட் பி வெயிட்டிங் அட் த ஸ்டேஷன்னா அவன் காத்திருப்பான் அப்படிங்கிறது அந்த சந்தர்ப்பம் வந்து குறைவு. மேபி வெயிட்டிங் அட் த ஸ்டேஷன்னா காத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து கொஞ்சம் அதிகம். இந்த கண்டிஷனல் சென்டென்ஸு. இஃப் யூ இன்வைட்டட் ஹிம் ஹி மைட் கம் அல்லது இஃப் யூ இன்வைட் ஹிம் ஹி மே கம் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து நம்பர் 4 பாருங்க, மே ஆர் மைட் பிளஸ் பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ். பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, ஹி மே ஹவ் கான் ஆர் ஹி மைட் ஹவ் கான். அடுத்தது பாருங்க, குட் அஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு மேபி ஆர் மைட் பி. இப்போ மேபி அல்லது மைட் பிக்கு பதிலாக குட்டுங்கிறத யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஒண்டர் வேர் ராஜ் இஸ். ஹி மே பி இன் த லைப்ரரி ஆர் ஹி மைட் பி இன் த லைப்ரரி ஆர் ஹி குட் பி இன் த லைப்ரரி. அப்போ ராஜ் எங்கே இருக்கான்னு சொல்லும்போது இந்த மே அல்லது மைட் அல்லது குட்டுங்கிறத பயன்படுத்தலாம். அடுத்தது, ஹவு ராஜ் நியூ அபவுட் ராணிஷ் என்கேஜ்மெண்ட். ராணியோட என்கேஜ்மெண்ட்டு ராஜுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு பதில் என்ன வருது? He may have had it from Kumar or he might have had it from Kumar or he could have had it from Kumar. அப்படிங்கிற 3 விதமாக சொல்லலாம். எதுனாலும் ஓகே தான்.